கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். இது குருவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி 11 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 11 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 11 + ஒரு 19 30. 30 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்போ படிக்கிற காலகட்டத்தில் 16 வயசுக்கு மேலே சனி தசை நடப்பில் வரும். இந்த சனி தசை நடக்கும்போது இப்போ ஜென்ம சனி காலம். இப்போ படிப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு சில மன அழுத்தங்கள் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். படிப்பில் ஒரு சில பேருக்கு தடையை கொடுத்துருக்கும். படிப்பை விட்டுட்டு நீங்கள் வேறு வேலைக்கு போகிற மாதிரியான காலங்களாக இந்த காலங்கள் அமைஞ்சிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அர்த்தாஷ்டம குருவாக இருக்குது. 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது பகவான், ஜென்ம ராசியில் சனி பகவான் மட்டுமே உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டு இருக்குமே தவிர மற்றபடி கோச்சார அமைப்பு படி எந்த கிரகங்களும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. ஜென்ம சனியில் மட்டுமே நீங்கள் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியாது. அது மாதிரியான மன உளைச்சல்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இப்போ 20 வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடுறீங்க அப்படின்னாக்கா, சனி தசையில் ஒரு சில தடை தாமதங்களோட வேலை கிடைக்கும். ஆனால் கன்ஃபார்மாக வேலை கிடைச்சிரும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்துரும். மன உளைச்சல்கள் உண்டு. அந்த டைமில் வேலை பலுவெல்லாம் அதிகமாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, வேலை செய்யக்கூடிய இடங்களில் நெருக்கடிகள். நீங்கள் எவ்வளோ பெரிய வேலை பார்த்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சம்பளம் வாங்குற வேலை பார்த்தா கூட சரி, அங்கே வேலை அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். மேல் அதிகாரிகளோட தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது நிறைய வேலை கொடுத்து உங்களை ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது. மன உளைச்சல்கள்லேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க. மனசார்ந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க. இப்போ ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய காலத்திலையும் சனி வக்ரகதியில் இருக்குது. 4ஆம் இடத்துல குரு பகவான், அர்த்தாஷ்டம குரு, ராசிக்கு விரயத்தை பார்க்கறது, இதெல்லாம் சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். இப்போ வேலை சார்ந்து நிறைய செலவுகள், வீட்டுக்கு தேவையான செலவுகள், இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்கும். புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், இப்போ சனி தசை முடிட்டுன்னு வெயிட் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வயசாயிடும். சனி தசையில் கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்ப தடை தாமதங்கள் இந்த நேரங்களில் உண்டு. நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் சனி தசைக்கு எப்பவுமே நான் நெகட்டிவாக தான் சொல்லுவேன். ஏன் நெகட்டிவாக சொல்லுவேன் அப்படின்னாக்கா, சனி தசைக்கு நிறைய டீட்டெயில் எடுக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் அமர்ந்த இடம், பார்த்த பார்வை, சேர்ந்த கிரகங்கள், எந்த நட்சத்திரம் ஏறி இருக்குது, இவ்வளோ டீட்டெயில் இருக்குது இந்த சனி தசைக்கு மட்டுமே. அவ்வளோ ஈஸியாக நன்மைகள் செய்து விடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுலேயும் 7 சனி காலகட்டத்தில் பலன்களை கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுக்கும் இந்த சனீஸ்வர பகவான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய செலவினங்கள் உண்டு. செலவெல்லாம் அதிகமாக வந்துனே இருக்கும் உங்களுக்கு திருமணம் சார்ந்து. திருமணத்துக்காக நீங்கள் வரன் பார்க்க போனீங்கன்னாக்கா அந்த பதில் அப்படிங்கிறது கொஞ்சம் காலதாமத்தோடு வரும், இல்லைன்னா நெகட்டிவான பதிலாக வரும். அவ்வளோ ஈஸியாக திருமணம் பண்ணுறதுங்கிறது இந்த சனி தசையில் கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நிறைய ஜாதகங்களை பார்த்து இணைக்கிறது நல்லது. உங்கள் சுய ஜாதகத்தில் 2, 7 பாதிப்புகள் இல்லைன்னா இந்த சனி தசையில் நீங்கள் திருமணம் பண்ணலாம். 2ஆம் இடம் 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த டைமில் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வேலை வாய்ப்பில் முன்னேற்றத்தை கொடுத்துரும். திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுனாக்கா அந்த கருத்து வேறுபாடுகள் ஓரளவுக்கு மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்கா சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஓரளவுக்கு இந்த ஜென்ம சனியில் வக்ரகதியில் இருக்கிறதுனால பேச்சுவார்த்தை நடத்தலாம். பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். 30 வயசு வரைக்கும் சனி தசை நடக்குதுனாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னோட கணக்குப்படி 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி தசை எடுத்திருக்கிற அந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த வயசில் சனி தசை நடந்தாலும் சரி, இந்த சனி தசையோட பலன்களை நீங்கள் எடுத்துங்க. 30 வயசுக்கு மேலே 47 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை அப்படிங்கிறது 5ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி தசை, அஷ்டமாதிபதி தசை. இந்த புதன் தசை காலங்கள் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 30 வயசுக்கு மேலே புதன் தசை நடக்குது அப்படின்னாக்கா 2வது சுற்று சனி. இந்த 7 சனி அப்படிங்கிறது பொங்கு சனி. இது நட்பு கிரக தசை. அதாவது புதன் தசை அப்படிங்கிறது சனி பகவானுக்கு நட்பு கிரக தசை. இது அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குமே தவிர 5ஆம் அதிபதி தசைங்கிறதுனால கஷ்டத்தை கொடுக்காது. உங்கள் சுய ஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கடுமையான கெடுபலன்கள் உண்டு. 6, 8, 12 இல்லை அஸ்தங்கமாயிருக்கு, வக்கரமாயிருக்குனாக்கா இந்த காலகட்டங்களில் கடுமையான கெடுபலன்கள் உண்டு. இந்த புதன் தசை அப்படிங்கிறது சுபத்துவமாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் வளர்ச்சிக்காக கடன் வாங்காதீங்க. பெருசாக கடன் வாங்க வேண்டாம்னு சொல்ல வரேன். சின்ன கடன்கள் ஓகே, உங்களால் முடிஞ்ச அளவு கட்ட முடியும் அப்படின்னாக்கா ஓகே, ஓரளவுக்கு வருமானத்தை நீங்கள் கட்டலாம். நோய் நொடி பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும். அது இல்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும். சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா 7 சனியில் ரொம்ப பாதிப்புகளை கொடுக்கும் அதிகபட்சமாக இந்த போராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் வழியில் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். கூட்டுத் தொழிலில் ஒரு சில பேருக்கு வந்து பாதிப்புகளை கொடுக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மன நெருக்கடிகள் இருந்தது இல்லையா, வேலை சார்ந்து வேலை இல்லாமல் நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது ஏன்னா குரு அப்படிங்கிறது 4ஆம் இடத்துல இருக்குது, அர்த்தாஷ்டம குருவாக இருக்குது. ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மட்டுமே இப்போ 7.5 சனி காலம் வேறு, அதனால் ஜென்ம சனியில் வக்கரகதியில் இருக்கிறார். அதில் வக்கர நிவர்த்தியான பிறகு உங்களுக்கு நல்லா இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் மன உளைச்சல்கள் உண்டு, மனசார்ந்த பிரச்சனைகள் உண்டு, வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் நெருக்கடிகள் உண்டு. அனுசரித்து போகிறது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 5ஆம் அதிபதி தசை அப்படிங்கிறதுனால இந்த புதன் தசை உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த டைமில் அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னாக்கா இப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். அரசு வேலைக்காக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். அரசு சார்ந்த உதவிகள், ஏதாவது லோன் கேட்டிருந்தா கூட லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலுக்காக, வேலைக்காக, எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த புதன் தசையில். ஏன்னா நட்பு கிரக தசை இந்த சனீஸ்வர பகவானுக்கு, அதனால் பெரிய கடுப்பலன்கள் இந்த காலகட்டங்களில் கிடையாது. 47 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் கேது தசை. 47 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் கேது தசை. இந்த கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் செகண்ட் ரவுண்டு சனி தான் நட்பு கிரக தசை அப்படின்னு சொல்லலாம். கேது வந்து நட்பு கிரக தசை தான். பெருசாக கெடு பலன்கள் இந்த காலகட்டங்களில் இல்லை. புதுசாக கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் பெரிய கடன்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோகர் வீட்டில் இருந்து இந்த கேது பகவான் தசை நடத்துச்சுனாக்கா கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். யோகரோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த நேரங்களை பார்க்கலாம். ஓரளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். இது செகண்ட் ரவுண்டு சனி தான். பொங்கு சனி உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். பொருள் சேர்க்கை உண்டு. வாரிசுகளோட வளர்ச்சிகள் இந்த காலகட்டங்களில் நல்லாயிருக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மன அழுத்தங்கள் இருக்காது, வேலை பளு இருக்காது, வேலை சார்ந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்காது. புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கலாம். 54 வயசுக்கு மேலே 74 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. சுக்கிரதசைங்கிறது இந்த வயசில் வந்தால் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். வண்டி வாகன சேர்க்கை, சிறப்பான எதிர்காலத்தை அமைக்கக்கூடிய தசை அப்படின்னா இந்த சுக்கிரதசை தான். வாரிசுகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும். வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். இப்போ வந்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இப்போ ஜென்ம சனியில் வக்கரகதியில் இருக்கிறதுனால மட்டுமே உங்களுக்கு சில தடைகள் உண்டு. ஏன்னா நல்ல இடம் கிடைக்கல, நல்ல ஒரு வரன் கிடைக்கல அப்படின்ட்டு மன உளைச்சல்கள் கொடுக்குமே தவிர, மற்றபடி ஒரு நல்ல வரன் கிடைச்சி உங்களுக்கு திருமண பிராப்தம் இந்த நேரங்களில் உண்டு. அதாவது சுப விசேஷங்கள் அதிகமாக கொடுக்கும். விரயத்தை வந்து குரு பார்க்கறது அந்த அளவுக்கு உங்களுக்கு சுப விசேஷங்கள் உண்டு, சுப விரயங்கள் உண்டு. திருமணம் சார்ந்து விரயத்தை அதிகமாக கொடுக்கும். அதே 8ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறதும் ஒரு சில கஷ்டங்கள், மன உளைச்சல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுன்னா வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் வர சுக்கிரதசை அப்படிங்கிறது கொஞ்சம் உடல்நலத்தையும் பாதிக்கும். ஏன்னா உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நேரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப உணவு சம்மந்தமாக தான் உங்களுக்கு நோய் நொடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். வாரிசுகளோட வளர்ச்சி இந்த நேரங்களில் நல்லாயிருக்கும். நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. வாரிசுகள் அப்படிங்கிறது வந்து இந்த நேரங்களில் நல்ல ஒரு தொழில் அமையும், பொருளாதாரத்தை கொடுக்கும். இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, உங்கள் பசங்களுக்கு, உங்களுக்கும் நீங்கள் வந்து தொழிலில் இருந்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு தொழில் வளர்ச்சியை இந்த நேரங்களில் பார்க்கலாம். 74 வயசுக்கு மேலே 80 வயசு வரைக்கும் சூரிய தசை, 80 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் சந்திர தசை. ஏன் இந்த 2 தசையை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் ஆகாத தசை இந்த 2 தசைகளும் 6ஆம் அதிபதி தசை, 7ஆம் அதிபதி தசை, அதாவது பாதகாதிபதி தசைகள் நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும், மனசார்ந்த கவலைகளை கொடுக்கும், சொந்த பந்தங்களை கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் அதிபதி தசைன்னு சொன்னால் கூட சந்திர தசையில் இப்போது கடன் பிரச்சனை அது இதுன்னு எதனா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய கடன்கள், சுப கடன்கள் எதனா வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வயது காலகட்டத்தில் என்ன கடன் வாங்க போகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. சுய தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில கடன்கள் வரும். சொந்த பந்தங்களில் ஒரு சில நெருக்கடிகள் உண்டு. 7ஆம் அதிபதி தசை அப்படிங்கிறதுனால, சூரிய தசை அப்படிங்கிறதுனால மன அழுத்தங்களை அதிகமாக பார்ப்பீங்க. இந்த நேரங்களில் உடல்நிலை தொந்தரவுகளை அதிகமாக கொடுக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தியால் ஏற்பட்ட பாதிப்புகள், இது வரைக்கும் தசாபுத்தியால் உங்களுக்கு நிறைய பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னாக்கா வரக்கூடிய காலங்கள் 2024 மட்டும் இல்லாமல் 2025லும் சரி நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியும் ஏற்றமும் உண்டு. நன்றி.